ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி 3.3ல் 3வதுல 5 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். பின்வரும் உறுப்புகளின் படியை காங்க. நம்ம படி எழுதணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் 5x² சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட அடுக்கு என்னது 2. 5x² அடுக்கு 2. அப்போ எனவே 5x² படி கூட 2 தான் வரும். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். கழித்தல் 7ab சொல்லியிருக்காங்க. இப்போ கழித்தல் 7b பாருங்கள். கழித்தல் ab அடுக்குகளின் கூடுதல் பார்த்தீங்கன்னா ஏக்கு மேலே 1 இருக்கும், பிக்கு மேலே 1ன்னா அப்போ 2. அப்போது இது 2. அப்போது அதாவது 1 கூட்டல் 1 = 2. அதுதான் கூடுதல் 2. அப்போது எனவே கழித்தல் 7ab படி 2. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது கொஷின் 12pq² r² சொல்லியிருக்காங்க. அப்போது 12pq² r² அடுக்குகளின் கூடுதல் பாருங்கள். பிக்கு மேலே 1, இது 2ன்னா 3, 3ஓட 2 கூட்டினீங்கன்னா 5. அப்போது அதாவது 1 கூட்டல் 2 கூட்டல் 2 = 5. இப்போது எனவே 12pq² r² படி 5. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள். கழித்தல் 125. அப்போ இது நம்பராக தான் கொடுத்துக்கிறாங்க, மாறி எதுவுமே கொடுக்கல. அதனால் இது பாருங்கள். கழித்தல் 125 என்பது மாறிலி உறுப்பின் படி பார்த்திங்கன்னா 0. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 5வது கொஷின் 3z. அப்போது 3z அடுக்கு, அப்போது ஜெட்டுக்கு மேலே எதுவுமே இல்லாதனால 1ன்னு அர்த்தம். அப்போது 1. அப்போது எனவே 3z படி 1. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? 3வதுல இருந்தது. நான் 5 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்.